விட முடியும். அவங்க போன இந்த கோயிலை நாங்க இடிக்க போறோம் அப்படின்னு ஒரு ஊரே போராடுது. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி அப்படின்ற ஒரு கிராமத்துல தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த ஊர்ல ரெண்டு தரப்பு மக்களும் இருக்காங்க. அதாவது பட்டியலின மக்களும் இருக்காங்க, நாங்க மேல் ஜாதி அப்படின்னு அவங்களே தன்னைத்தானே சொல்லிக்கிற அந்த மக்களும் இருக்காங்க. இவங்க அந்த ஜாதி பிரச்சனையாலேயே அந்த கோவிலை திறக்க விடாம பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த ஊர் மக்கள். சென்னை உயர்நீதிமன்றம் அதெல்லாம் முடியாது, நீ எப்படி அதை மூடி வச்சுக்கிட்டு இருப்ப? கோவில்னா எல்லா மக்களுக்குமானது, எல்லாருமே உள்ள போலாம், அதை தடுக்கிறதுக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. கோயிலை திறக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் ஏப்ரல் 17 காலையில கோயிலை திறந்திருக்கு. அதுவும் சும்மா கிடையாது, பலத்த போலீஸ் பாதுகாப்போட 50க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் அந்த கோவிலை திறந்ததுக்கு அப்புறம் போய் வழிபட்டு வந்திருக்காங்க. இதனால கோபம் அடைஞ்ச இன்னொரு கூட்டம், பட்டியலின மக்களை நீங்க உள்ள விட்டதுனால இந்த கோயில் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க இடிக்க போறோம் அப்படின்னு நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பட்டியலின மக்கள் உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியில வந்தாங்க இல்லையா, அவங்களை வந்து தரக்குறைவா திட்டவும் செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல போலீஸை பாராட்டியே ஆகணும், அந்த மக்களுக்கு நல்ல பாதுகாப்பும் கொடுத்து அந்த சென்சிட்டிவான மேட்டரை கரெக்டா கையாண்டாங்க. எல்லாரும் வழிபடணும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கு உங்க ஒத்துழைப்பு கேட்கிறோம். நீங்க திரும்ப திரும்ப ரவுடித்தனம் பண்றீங்க. அவங்க வந்து சாமி கும்பிட்டு போறான், அவ்வளவு அட்ராசிட்டி எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு கோயிலுக்குள்ள போறது இல்லை. எனக்கு விருப்பம் இல்லை. இந்த ஜாதி வெறிய ஊர் தலைவர், அதாவது அந்த பட்டியலின மக்கள் போயிட்டாங்களா, அதை இவங்களால ஏத்துக்கிற முடியல, அதனால உங்களுக்கு போக விருப்பம் இல்லையா, போகாத. ஏன் நீங்க கும்புற சாமி வந்து சொன்னுச்சா, எனக்கு இந்த மக்கள் தான் வரணும், இந்த மக்கள் நான் வெளியே நின்று தான் கும்பிடணும், கோவிலுக்குள்ள வரக்கூடாது, வந்துருச்சுன்னா எனக்கு தீட்டாயிரும் அப்படின்னு அந்த சாமி சொன்னுச்சா? இல்ல ஒருவேளை அப்படி சொன்னுச்சுன்னா அது ஒரு சாமியா? அது கோயிலுக்குள்ள போனீங்களா, சாமி பாத்தீங்களா, எப்படி இருந்தது? எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கோயிலுக்குள்ள போறீங்க? நான் பிறந்ததுல இருந்தே போல சார், இப்பதான் போயிருக்கேன். முதல்ல பிறந்ததுல இருந்தே கோயிலுக்குள்ள போல நீங்க? அந்த அம்மா சொல்றாங்க பிறந்ததுல இருந்து கோயிலுக்கு போலாம், இப்பதான் கோயிலுக்கு போயிருக்காங்க. சொல்லும் போது அவங்க மூஞ்சில சந்தோஷத்தை பாத்தீங்களா? இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறா, எதுக்குங்க இடஒதுக்கீடு அப்படின்னு கேட்கிற தற்குறி கிட்ட இந்த வீடியோ காமிச்சு நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்க.